நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிரிச்சா போச்சு. காமெடி பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும். அதை பார்த்து நீங்க சிரிச்சீங்கன்னா இருங்க, ஹலோ, சிரிச்சீங்கன்னா பாயிண்ட்ஸ் போச்சுன்னு சொல்ல வந்தேன். இதுல 2 காமெடி பெர்ஃபார்மன்ஸ் உண்டு. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சு நீங்க சிரிக்கவே இல்லை அப்படின்னா அவங்கள நாங்கள் அப்படியே விட மாட்டோம். இன்னொரு காமெடி பெர்ஃபார்மன்ஸும் உண்டு. ஓகே, ஸோ 3 பேருமே சிரிக்காம இருக்கணும். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க சவால். இந்த சவாலை நீங்க எப்படி சந்திக்கிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட எபிசோட்ல இவங்களை சிரிக்க வைக்க போற அந்த காமெடியன் யாரு, அந்த ஜாம்பவான் யாரு அப்படின்றத இதோ இப்ப நம்ம லிஃப்ட்ல பார்க்கலாம். இன்னைக்கு உங்க 3 பேரையும் சிரிக்க வைக்க வந்திருக்க அந்த 2 காமெடியன், சூப்பரான காமெடியன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா தனசேகரன், நாகராஜ். வெல்கம் டு தி ஷோ. பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க தயாரா இருக்கீங்களா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்ன கான்செப்ட்னா, டைட்டானிக், மம்மி ரெண்டும் வந்து மிகச்சிறந்த ஆங்கில படம். இந்த 2 படத்தையும் காமெடியாக தமிழில் டப்பிங் பண்ண அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை. கப்பல் கிளம்போது சீரை வாங்க, கப்பல் கிளம்போது சீரை வாங்க. இதே எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருப்ப நீ? இரு சார், இன்னும் 2 சவாரி வரட்டும், போயிடலாம். சேராட்டக்கார மாதிரியே பேசுறான். ஓ, 5 ரூபா கொடுத்து 1000 கேள்வி கேட்காது, கம்முன்னு உட்காரு. கப்பல் உண்மையிலேயே கிளம்பிடுச்சு. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. உங்க எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தான் ஜாக். உங்க பேரு? ரோஸ். இப்படிக்கு ரோஸா? இல்ல, டைட்டானிக் ரோஸ். ஓ, அப்படியா? ஓ, யார் அந்த கப்பல் கேப்டன்? யார் கேப்டன்? தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும்டா யாரு கேப்டன். என்ன விஷயம் சார்? பாத்ரூம்ல தண்ணி வரல சார். இன்னும் 1 மணி நேரம் பொறுத்துக்கு கப்பலுக்குள்ளேயே வரும். கேப்டன், எதிர்க்க ஒரே பனி. பட்டுன்னு குனி. கேப்டன், 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 பின்னாடி பாருங்க, பெரிய ஓட்டை. என்னடா சொல்ற? கப்பல்ல கேப்டன். அதானே பாக்க. கப்பல் உடைஞ்சிருச்சு, எல்லாரும் எஸ்கேப் ஆவாங்க. எல்லாரும் எஸ்கேப் ஆவாங்க. யாராவது இருக்கீங்களா? உதவி. ஏய், அங்க ஒரு பொண்ணு கப்பல் திருப்படா. கை கொடுமா. கையில மோதிரம் இல்ல, செயின் இல்ல. சரி, வேலைக்காக திருப்படா கப்பல. டம்மி ப்ரொடக்ஷன் பெருமையுடன் வழங்கும் மம்மி, தமிழில் ஆத்தா கோவமா தெரியும் பார்த்தா பார்ட் 3. In 1975 அம்ன புத்ரா. ஏன் சும்மா நிக்கிற, கத்துற? தளபதியின் மனைவி அனாக்சனா மூலம் அந்த மொட்டையும் புதருக்குள் செல்கிறார்கள். இதை தளபதியிடம் சொல்ல வேண்டும். வணக்கம் தளபதி. வந்த விஷயம் என்ன காவலாளியே? ஆம், தங்கள் மனைவி அனாக்சனா மூனை நான் பார்த்தேன். அவள் மென்மையானவள். அவள் ஒரு கற்பு கரசி. இத்து போன புழுங்கலரிசி. என்ன சொல்கிறாய்? ஆமாயா, அந்த மொட்டையும் அனாக்சனா மூலம் புதருக்குள் செல்வதை கண்ணால பார்த்தையா? என்ன புதருக்குள்ளா? நேற்று தானே பம்பு செட் அடியில் பார். மானங்கட்ட பையன். என்ன சொன்னாய்? ஒண்ணும் கிடையாது. டேய், யாராவது அந்த மொட்டையை போடிங்க, அந்த பெட்டி விளையாடுங்க. டேய், நீயே வந்து சவப்பட்டில வந்து படுத்துரு. நான் வரமாட்டேன் தளபதி. டேய், ஒழுங்கா வந்து படுத்துருவா. நான் திரும்பி வருவேன். நேரா வந்தாலும் மூஞ்ச பார்க்க முடியல, திரும்பி வருவாங்க. 50 வருடங்களுக்கு பிறகு. வாங்க மிஸ்டர் கேனல் அண்ட் ஜிம்மி. இன்னைக்கு நீங்க போக போற இடம் மிகவும் பழமை வாய்ந்த இடம். அந்த இடத்தோட பேரு அம்னபுத்ரா. அங்கதான் மம்மி இருக்கு. அட பாவி, பெத்த தாய் அங்க தவிக்க விட்டுட்டு ஏசி ரூம்ல இருக்கீங்க. நல்லவனா நீ? யோ, அது என்ன பெத்த மம்மி இல்ல, பல வருஷமா சத்த மம்மி. சாரி பாஸ். வா உள்ள போலாம். டேய், இந்த புக்கை திறந்து படிச்சோன்னா உள்ள இந்த மம்மி வந்து நம்ம சாவிச்சோம். கம்மன் நீ தூங்கு, படிக்கூடாது. தெரியும், தூங்கிட்டான். இந்த புக்கில் நான் பார்த்துடலாம். மம்மி இங்கே வா வா, உன்கிட்ட வந்தா சாவா, சரக்கு அடி பண்ணிரா வா. யார் பாணி? நான் தான் மம்மி. ஐ அம் ஜிம்மி. என்னுடைய காதலி அனாக்சனா எங்கே? தாம்பத்துல பூ வித்துனுது. என்னுடைய மற்ற ஜாடிகள் எங்கே? மாங்காய் ஊறுகாய் போட்டு வச்சு. நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஐயோ, எஸ்கேப் ஆவுங்க, எஸ்கேப் ஆவுங்க. மம்மி வந்துச்சு. அந்த மம்மி எப்படி அடக்குறன்னு மட்டும் பாரு. மம்மி நான் சும்மா இல்லடா, அவ இல்லேனா யாரும் இல்லடா. மணல் கொண்ட பூமி பூமி, அங்கு வாழும் இந்த சாமி சாமி. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ். அதாவது ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவு பண்ணி மம்மியை எடுத்தா இவங்க 2 பேரும் சேர்ந்து அதை அப்படியே பயங்கரமா ஜிம்மியா மாத்திட்டாங்க. வீட்டில் இருக்கிற ஜிம்மியா. உண்மையில எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லும். கண்டினியூஸா சிரிச்சுக்கிட்டே இருந்த எல்லாரும். தேங்க்யூ ஸோ மச் தனசேகரன், நாகராஜ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் காமெடி பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருச்சு. அதில் ரோஷினி வந்து ஆரம்பத்திலே சிரிச்சிட்டாங்க. ஆனால் பெலிராஜும் சத்யனும் வந்து சிரிக்கவே இல்லை. ஸோ இது உங்களுக்கான செகண்ட் சான்ஸ். உங்கள் 2 பேருக்கும் உங்களை திரும்பவும் நாங்கள் சோதிக்க போகிறோம். யார் அந்த திறமையான காமெடியன், இவங்க எல்லாரையும் சிரிக்க வைக்க போகிற அந்த காமெடியன் யாருன்றதை இதோ இப்போ இந்த லிஃப்ட்டுக்குள்ளே பார்க்கலாம்.
தயாரா இருங்க, உங்களுக்கான நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. சார் தயாரா இருக்கீங்களா? ஒரு உயர் அதிகாரி வரேன், ஒரு சலிட்டு அடிக்காம அப்படியே மாதிரி. உயர் அதிகாரியா? யோ யோ, இங்க வரியா, இங்க வரியா? ஆரம்பத்திலேயே கண்ணு கட்டுது. இல்ல உயர் அதிகாரி எங்கயா? வணக்கம் சொல்லிடுவோம். நான் தான்யா. நீதானா? ஹலோ 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 ஹலோ, சீரியஸா பேசிட்டு இருக்க, சிரிச்சிட்டு இருக்க. எதுக்கு வந்தா இங்க? எனக்கு பெரிய கம்ப்ளைண்ட் வந்தது. கம்ப்ளைண்டா? அப்படி என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கு? நான் எதுவும் பண்ணலையே. இங்க உட்காந்துக்கிட்டு அந்த 3 பேர் சிரிக்கவே மாட்டேன்றாங்களாமே. இல்லையே. இல்லையா? அதுல ஹலோ ஹலோ ஹலோ, உன்னை நான் கணக்கிலேயே சேர்க்கல. பச்சை மண்ணுமா நீ? இந்த மாதிரியே சிரிச்சா எவ்வளவு எங்களுக்கு வேலை ஈஸியா இருக்கும். இங்க பாரு. அப்புறம் என்ன, அதான் முடிஞ்சு போச்சு, சிரிச்சு போவீங்க சார். ரைட்யா. ஓ, அப்பா. இதை என்கவுண்டர் யாகாம்பரத்துக்கே சவாலா? கான்செப்டுக்குள்ள போனா ஒன்னும் பிடிக்க முடியாது. அம்மா, நான் அதனால சொல்றேன். நேரா நான் வந்துடுறேன். இருப்பா, அவர் யாருன்னு தெரியுமா? யாரு? அவர் வந்து பெல்லிராஜ். அவர் வந்து கண்கள் இரண்டால் அப்படின்னு சமயத்தில் ஒரு பாட்டு வந்து தெரியுமா? ஆமா, அந்த கண்கள் இரண்டால் பாட்டை பாடினவரே இவர்தான். ஐயோ ஐயோ, அவரா சாமி நீங்க? இது அப்பவே சொல்லியிருக்காங்களா சார்? நான் பார்க்க தான் சைலண்டாக இருப்பேன், டெரர் ஆகிடுவேன். ஹலோ, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. ஓகேவா? பேசுங்க சார், பேசுங்க. அதான் உங்களை தான் சொல்றேன், பேசுங்க. ஐயோ, ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? ஹலோ, சின்னங்கொந்த சிங்கத்தை சிரல் அடிக்க கூடாது, புரியுதா? நாங்கெல்லாம் பல பேரை ஓட விட்டு சுட்டு தெரிச்சு தங்குல மாட்டிக்கிச்சு. சுட்டு தெரிச்சு ஸ்டேட் ப்ரமோஷன்ல ஏட்டா வந்திருக்கு. ஓகேவா? ஓகேவா சார்? ரைட்டுப்பா. நீ ரொம்ப நானும் நேரம் எவ்வளவு நேரம் இழுத்து பார்த்துட்டேன். ஆமா. அவர் சிரிச்ச மாதிரியே தெரியல. ஆமா, இவரை மட்டும். ஆமா, நான் எதுக்கு அவரை சிரிக்க வச்சிட்டு இருக்கணும்? ஆ. எனக்கு டிவியா கொடுக்க போறாங்க? அத 2 பேரும் சிரிச்சுட்டாங்களா, அந்த பேருமா போறியா? வரட்டுமா? ஐயால இதுக்கு மேல இழுக்க முடியல என்னால. நீங்க அப்படியே இருங்க சாமி, அப்படியே இருங்க. கிளம்பலாமா நீங்க? தேங்க்யூ சார். நீங்க கடைசி வரைக்கும் என் பொல மல்ல போட்டீங்களே சார், அதை நினைச்சாதான் எனக்கு ஃபீல் பண்றேன். ஓகே சார். Thank you so much, Vadivel Balaji. Excellent performance. எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு செகண்டுக்கும் அப்படியே திணற வச்சார். ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க சார். தேங்க்யூ சார். சொல்லுங்க சொல்லுங்க, வேற ஏதாச்சும் நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க மேடம். எடுத்த ஒண்ணுமே சிரிச்சிருச்சு. போன சொல்லுங்க. ரவுண்ட்லயே சிரிச்சிச்சு அந்த புள்ள. பிஞ்சு மூஞ்சிப்பா, பிஞ்சு மூஞ்சி. நீங்க சொல்லுங்க மேடம். கோமா ஒரு வாட்டி பாருங்க அவரை. முடியல. எனக்கு அவ்வளோ திறமை இல்லை. மல்ல பார்க்க முடியல மல்ல. வந்த வேலை ஆச்சா? ஆச்சு ஆச்சு. ஆச்சா? Light ஆ. ஓகே. நீங்க சொல்லுங்க சத்யா, நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்களா பெர்ஃபார்மன்ஸ்? அதான் சொன்னேன், ரொம்ப எவ்வளோ ட்ரை பண்ணேன். லாஸ்ட் டைம் வந்தாங்களே இதுக்கு முன்னாடி, நான் எவ்வளோ மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் சிரிக்கக்கூடாதுன்னு. ஆனால் சிரிக்க வச்சிட்டாரு இவர். ரியலி கிரேட் சார். தேங்க்ஸ் லாட். ஒரு பலமான கைதட்டல அவருக்காக. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சிரிச்சா போச்சு ரவுண்ட் விளையாண்டு முடிச்சிட்டோம். இதுல வந்து நாம இப்ப ஸ்கோர்ஸ் பார்க்க போறோம். பெலிராஜ் வந்து ரொம்பவே திறமையா கடைசி வரைக்கும் சிரிக்காமே இருந்தா அவர் கொடுக்கப்பட்ட 1000 பாயிண்ட்ஸ் இன்னும் அப்படியே வச்சிருக்காரு. வாழ்த்துக்கள், பாராட்டுகள் பெலிராஜ். சிரிச்சா போச்சு ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் சிரிச்சது நான் சிரிச்சிடறேன் பாய், 4 விடுங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சு 200 பாயிண்ட் விட்டாங்க. ரோஷினி அவங்க வந்து ஏற்கனவே 900 பாயிண்ட்ஸ் இருந்தாங்க. ரோஷினி are now with 700 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல ரொம்பவே கண்ட்ரோல்டாக இருந்தார் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல. செகண்ட் சான்ஸ்ல சிரிச்சதுனால அவருக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணிக்கிறோம். அவர் ஏற்கனவே 900 பாயிண்ட்ஸ்ல இருந்தீங்க சத்யன். யூ ஆர் நவ் வித் 800 பாயிண்ட்ஸ் சத்யன். வாழ்த்துக்கள்.